வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த குட்டி கூடைக்கான பார்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் போட்ட கிராஃப்ட் ஒர்க் இமேஜை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602. இங்கே வர நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு 2 லைன் ஃபினிஷ் ஆகிட்டு, 2 லைன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதே ஒயரை வச்சு நம்ம சுற்றி போட்டு கொண்டு வரலாம். இந்த ஒயரை வச்சே நம்ம சுற்றி இன்னும் ஒரு 2 லைன் போட்டு கொண்டு வரலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக இதை நான் கட் பண்ணுறேன். இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு, இந்த ரன்னிங் ஒயர் வேண்டாம், இந்த ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் கொடுத்துக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இதில் லேசாக தெரியுற மாதிரி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஒரே ஒயர்லேயும் கொண்டு போகலாம், ரெண்டாவும் கொண்டு போகலாம். உங்களுக்கு கூடையில் பிஞ்சிருமோன்னு சந்தேகம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஒயர் விட்டு உள் பக்கமாக நம்ம சொருகி விட்டுடலாம். இது குட்டி கூடைங்கிறதுனால நான் அந்த ப்ரொசீஜர்லாம் எடுக்கலை. ஒருவேளை நம்ம பெரிய கூடை போட்டோம்னா நிறைய ஒயர் விட்டுட்டு, இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர் ஒயர் நிறையா விட்டு உள் பக்கமாக நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ சென்டரில் நமக்கு ஒரு க்ரீன் நாட் கிடைக்கும். இந்த க்ரீன் நாட் கிடைக்கும் பார்த்தீங்களா. சென்டரில் ஒரு லைன் மட்டும் நான் இந்த க்ரீன் நாட் கொடுக்குறேன். அதுக்கடுத்து 2 எல்லோ கொடுத்துடலாம். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஆப்ஷனல், நமக்கு இந்த ஒயரை இன்னும் கொஞ்சம் நீளமாக விட்டு உள் பக்கமாக நம்ம இந்த ஒயரை கொண்டாந்து சொருகி விட்டுடலாம். இது சின்னதுங்கிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு லைன் மட்டும் நான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நான் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணலன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், இந்த எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். நான் அதாவது இந்த பக்கம் எப்படி சொருகுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ சொருகி காமிக்கிறேன். ஒயர் இப்படி உள்ளே கொண்டாந்து இதோ இப்படி வச்சுட்டு நம்ம நாட் போடணும். இப்போ நமக்கு ஒயர் உருகி போகாது. இது குட்டி கூடைங்கிறதுனால நான் அதை அந்த இதில் சொல்லலை. பெரிய கூடைகளுக்கு நம்ம இப்படி பண்ணலாம். இது செகண்ட் கலர் ரன்னிங் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா ஜாயின் பண்ணலாம், ஆப்ஷனல் தான் இது. நல்லா ஒயரை டைட் பண்ணிக்கணும். எல்லா ஒயரையும் டைட் பண்ணால் தான் ஒன்று போல் நிற்கும். இதுக்கடுத்து இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தான் இவ்வளோ ப்ரொசீஜர். பண்ணலைன்னா நம்ம சாதாரணமாக இந்த ஒயரை வச்சே நம்ம 4-5 லைன் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 2 லைன் போடுவோம். போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து இங்கே வர வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும். மூணு லைன் போட்டிருக்கேன், 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 கொண்டாந்து இங்கே கொண்டாந்து தேர்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 நாட் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். இங்கே கைப்பிடி வரும்போது இந்த இடம் நமக்கு மறைஞ்சிரும், இந்த பகுதி நமக்கு மறைஞ்சிரும். கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி தோணும். ஏணிப்படி நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது குட்டி கூடங்கிறதுனால அது போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுவும் நீங்கள் பிகினர்ஸுங்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அதை சொல்லிக் கொடுக்கல. இந்த மெத்தடில் நம்ம ஒயரை சுற்றி மேலே கொண்டு வர மெத்தடில் இப்படி நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது தேர்ட் லைன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லைன் போடுறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஒயர் மாற்றும் போது 2 நாட் மட்டும் போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிடணும். இனிமேல் நமக்கு இந்த ஒயர் தேவைப்படாது. கட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஒயர்லாம் உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். இந்த ஒயரை இப்படி உள்ளே சொருகி விடணும். இது சின்ன கூடைங்கிறதுனால நம்மளால் 2 நாட் தான் சொருக முடியும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 3-4 நாட் சொருகலாம். அது எனக்கு வீடியோவில் காமிக்கும்போது சின்னதாக தான் தெரியும். அந்த இடம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சொருகிறதுக்கு. இந்த ஒயரை இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும். முடிஞ்சால் 2-3 நாட் சொருகி விடுங்க. அப்படி இல்லைன்னா
ஒரு நாட் மட்டும் போதும். ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு லைன் இப்படி உள்ளே மடக்கி தான் சொருகணும். இது குட்டி கூடங்கிறதுனால இந்த ஒரு லைன் அப்படியே தான் இருக்குது. கூட ஒரு லைன் நம்ம போட்டோம்னா ஒயர் இருக்குது எக்ஸ்ட்ரா, இந்த ஒயரில் நம்ம கூட ஒரு லைனும் போடலாம். போட்டுட்டு உள்பக்கமாக மடித்து சொருகிவிட்டால் ஒரு லைன் முழுக்க உள்ளே மடங்கும். பெரிய கூடைகளில் நம்ம மடக்கிற மாதிரியும் மடக்கலாம். இப்படி நம்ம ஒயர்லாம் உள்ளே சொருகி விட்டுறணும். இப்படி மடக்கும்போது இந்த ரோ அப்படியே உள்பக்கமாக மடியும். இப்போ இது குட்டி கூடங்கிறதுனால நான் அதை மடிக்கலை, இப்படியே தான் விட்டுருக்கேன். இப்படி நம்ம எல்லா நாட்டையும் உள்ளே சொருகி விடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே கொண்டாந்து தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம சொருகிட்ட ஒயரை இங்கே வர கொண்டாந்து லேசாக லாஸ்ட்டாக கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டே கட் பண்ணக்கூடாது. நான் இது இடஞ்சலாக இருக்குன்னு கட் பண்ணிட்டேன். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தான் ஒயர் கட் பண்ணுற வேலையை வச்சுக்கணும். குட்டி கூடைக்கு குட்டியாக ஒரு ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒயர் போதும். இதுக்கு ஒரே ஒரு ஒயரில் தான் நான் இந்த ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இது புதுசாக ட்ரை பண்ணேன், வந்திருக்கு. இதுவரை யாருமே இந்த ஹேண்டில் எனக்கு அனுப்புனது கிடையாது. நானும் இதுவரை பார்த்ததில்ல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தேன். ஒரு ஒயரில் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லபடியாக வந்திருக்கு. அதை இப்போ இந்த கூடையில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு சின்ன ஹேண்டில் போடுறது இந்த கூடையில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் கொஞ்சம் டபுள் ஒயர் சேர்க்கும்போது கொஞ்சம் கனமாக இருக்கும். அது இந்த கூடைக்கு அவ்வளோவா சரியாக வராது. அதனால் ஒரு ஒயர்லேயே ட்ரை பண்ணேன். சரியாக வந்திருக்கு. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சின்ன பிள்ளைங்களுக்காகவே யோசித்தேன். இது ஈஸியாக குட்டி பிள்ளைங்களுக்கு பின்னுறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் 3 அடியில் ஒயர் எடுத்துக்கணும். இது 3 ஸ்கேல் அளவு சொல்லிட்டேன். 1 2 3 கரெக்டாக 3 எடுத்துகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் போல் விட்டுட்டு ஒரு முடிச்சு போடுறோம். ஒயரில் ஒரு முடிச்சு போடுறோம். ரொம்ப நீளம் வேண்டாம், இவ்வளோ முடிச்சு போட்டுக்கணும். என்னப்பா, ஒரு முடிச்சு போட்டோம். இப்போ திரும்பவும் ஒரு முடிச்சு போடுறோம். முடிச்சு மட்டும் போடுறது தான் இதில் வேலை, வேறு வேலையே கிடையாது. 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். 2 முடிச்சு போட்டோம். வெறும் முடிச்சு தான் போடுறேன் பாருங்கள். திருப்பி இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது. சின்ன கூடைகளுக்கு இந்த ஹேண்டில் நல்லா பொருத்தமாகவும் இருக்கும். ஒரு ஒயரில் போடுறதுனால ஸ்லிம்மாக இருக்கும். நம்ம போடுறதே குட்டி கூட, அதில் நம்ம 2 ஒயர் வச்சு போடுறது கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதுவே நம்ம சிம்பிளாக ஒரு ஒயரில் போடுறது கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதுலேயே இது அப்படியே முடிச்சா வருது பார்த்தீங்களா, அரும்பரும்பாக இருக்கும். இந்த முக்கோண ஷேப் பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் போட்டுடலாம். அதுலேயாவது நம்ம பின்னுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சின்ன பிள்ளைங்க பின்னி பழகணும் அப்படின்னா ஒரு 6th 7th பிள்ளைங்கள்லாம் பழகிறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்படியே நம்ம பின்னிட்டே தான் போகணும். இது முழுக்க நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்படியே ஃபுல்லாக பின்னி முடிக்கணும். வேண்டிய அளவு நம்ம பின்னி முடிச்சுக்கணும். நம்ம வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. வச்சு பார்த்துட்டு நான் ஒரு ஹேண்டில் ஏற்கனவே பின்னிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஹேண்டிலை நம்ம இந்த பக்கம் எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம். நமக்கு சென்டர் இதுதான் சென்டர். நம்ம கரெக்டாக இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா சென்டர். இதுக்கு ஒரு லைன் இந்த பக்கமும் விட்டு நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், சென்டர்லேருந்து ஒரு லைன் விட்டு அதில் பின்னிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல இப்படி வச்சு இந்த வயரை நம்ம இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே இழுக்கணும்.
இப்படி எடுத்துட்டு திரும்ப இதிலேருந்து இப்படி வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்துட்டு திரும்ப இதை உள்ளே விட்டு உள்ளே விட்டுட்டோமா, விட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுறணும். நல்லா டைட்டாக சொருகி விட்டுட்டோம்னா நமக்கு ஹேண்டில் நல்லா சிக்கன் நிற்கும். அதுக்கடுத்து வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கானு. வச்சு பார்த்துட்டு இந்த வயரை இப்படி உள்ளே விட்டு இந்த ரெண்டாவது இதில் விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப மேலே விடணும். திரும்ப இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே சொருகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மீதமுள்ள வயரை நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணிட்டோம்னா உள்ளே போயிடும். சின்ன ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஃபஸ்ட் டைமாக நான் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவரை யாரும் ஷேர் பண்ணது இல்லை, அதனால் எனக்கு தெரியல. யாராவது போட்டிருக்கலாம், ஹேண்டில் போட்டிருக்கலாம். ஆனால் நான் போட்டிருக்கிறத நானே இப்போ தான் பார்க்குறேன். நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன குடையில் யாரும் இப்படி குட்டியாக ஒரு வயரில் ஹேண்டில் போட்ட மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இதே போல் நிறைய மாடல்ஸில் குட்டி குட்டி கூடைகள் எல்லாமே போடுவேன். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.